Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ பார்க்க போனால் 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா dishonesty. நம்ம ஒரு எம்ப்ளாயர்கிட்ட கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது நம்ம ஹானஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். அது எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். லைங் அபவுட் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது முடிச்சிட்டேன்னு சொல்கிறது, ஆனால் முடிக்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணுறதுக்கு மாறாக கம்மியாக ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours சொல்கிறது, ஆனால் 6 hours இல்லை 4 hours தான் ஒர்க் பண்ணுறது. இல்லைனா 8 hours கமிட் பண்ணிவிட்டு அதில் பர்சனல் ஒர்க்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய கேஸ் நம்ம பார்த்துருப்போம். இல்லைனா ஒரு ஜாபில் இருந்துட்டு இன்னொரு ஜாப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. டிஸ்ஆனஸ்டி கண்டிப்பாக எம்ப்ளாயர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் இருக்கணும். நம்மளுடைய கம்பெனி, இது நம்மளுடைய ப்ராடக்ட்டு, இதில் நம்ம எவ்வளோ ரெவன்யூ கொண்டு வரலாம், எவ்வளோ அதிகமாக ரெவன்யூ நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த யோசனையே உங்களுக்கு கெரியர் லெவலில் கண்டிப்பாக அதிகமாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய ப்ரமோஷன்ஸ், நிறைய பொசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஈவென்ச்சுவலி உங்களுக்கு பேவும் அதிகமாகும். ஸோ டிஸ்ஆனஸ்டியாக இருக்க வேணாம். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட்டோட நம்ம ஒரு எம்ப்ளாயர் கூட நம்ம எப்பவுமே இருப்போம். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கெரியர். தேங்க்யூ. பாய் பாய்.